ஜென்ரலா பாத்தீங்கன்னா, இப்ப இப்ப இது வந்து S&P இல்ல. எங்க இருக்கு பாருங்க. இது வந்து ஆல் டைம் ஹைல ஆல் இருந்து டைம் வெறும் ஹை. 2% தான் டவுன். வெறும் 2% தான் அது டவுன் ஆல் டைம் ஹைல நேத்து இருந்து. விழுந்தது. அதுவும் அது நேத்து நேத்து விழுந்தது. விழுந்தது. சோ சோ நல்ல அதனால விழுந்தது. ஆமா, யுஎஸ் மார்க்கெட்ல இன்னும் விழறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஆனா சோ இதுல அதனால ஹைலைட் என்ன அவசரம். தெரியுமா? இதுல ஹைலைட் என்னன்னா, ஆமா. யுஎஸ் மார்க்கெட் ஏறுதுன்னா நம்ம மார்க்கெட் நிஃப்டி வந்து பிளாட்டா இருக்கும். யுஎஸ் மார்க்கெட் பயங்கரமா ஏறிச்சுனாலும் விழுக வாய்ப்பு இருக்கு. பெருசா ஏறாது. ஆனா யுஎஸ் மார்க்கெட் விழுந்துச்சுன்னா போதும், நம்ம மார்க்கெட் சேர்ந்து பயங்கரமா விழுகுது. ஏன் இப்படி இருக்கு? அது அதான் அது 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 வந்து நம்ம வந்து பெரிய பிரச்சனை வந்து நம்மளுக்கு இருக்கிறது என்ன, நம்மளுக்கு ஆயில் நம்ம டிபெண்ட் இதுக்கு. ஸோ வந்து ஆயில் இன்னும் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ம். ஒன்று. அது தவிர ஆம், ஆஹ், இப்ப யூஎஸ்ல வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் சொல்லுங்க. ம். யூஎஸ்ல வந்து ரேட் ஹைக் பண்ண போறோம் அப்படின்னு, ஏன்னா இப்ப இருக்கிற டேட்டா படி பாத்தீங்கன்னா ரேட் ஹைக் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு இருக்கு. ரேட் ஆமா. ஹைக் ஆச்சுன்னா என்ன ஆகும் இப்ப? ம். வந்து ரேட் ஹைக் பண்ணாங்கன்னா ஆம், காசு எல்லாம் வந்து அவங்களோட பாண்ட் மார்க்கெட் வரும். அப்ப வரும்போது என்ன ஆகும்னா அவங்க யுஎஸ் டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதிகமா ம். போகும். அப்ப ஆமா. யுஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஊர்ல என்ன ஆகும்? நம்ம ஊர்ல நம்ம ருபி மதிப்பு டிப்ரிஷியேட் வந்து ஆகும் இன்னும் கொஞ்சம் நூறு. டிப்ரெஷன். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம ஊர்ல போட வேண்டிய, இப்ப இப்ப நானே இருக்கேன். இப்ப நான் வந்து ஓகே இந்தியால வந்து இந்த 10 கம்பெனிக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த டைம்ல வந்து இவங்க ரேட் ஹைக் பண்ணி அங்க எனக்கு அதிகமா சேவிங்ஸ் இது பாண்ட் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா, நான் வந்து சேஃப்டிக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் அங்கதான் போவேன். ஓகேவா? ஆமா. ஸோ ரேட் ஹைக் யூஎஸ்ல பண்ணாங்கன்னா திருப்பி நம்ம ஊர்ல வந்து இதுதான் அங்க பிரச்சனை தான். அடிச்சா ஸோ அங்க அதனால அடிச்சா இங்க வலிக்கும். அவன் தும்முனா ஆமா. நம்ம இருமல் மருந்து சாப்பிடுவோம். ஆமா. அப்படிதான் அதனால இருக்கு இந்தியன் மார்க்கெட். எல்லா எல்லாமே எல்லாமே வந்து கனெக்டட் தான். நம்ம வந்து ஆயில் மோர் கனெக்டட். டிபெண்டன்சிலேருந்து வெளியே வந்ததுனால தான் வந்துட்டு இது ஃபைனலா ரிசால்வ் ஆகும். இல்லாட்டினா நம்ம வந்து ம். இப்படிதான் இருப்போம். ம். பார்ப்போம். இப்ப ஆ. இப்ப வந்து இப்ப வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் நேத்திக்கோ முந்தா நேத்தியோ பாண்ட் பாண்ட் மார்க்கெட்ல வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க டேர்ம்ஸ் எல்லாம். எஃப்ஐஐஸ் எல்லாம் வரத்துக்கு. ஸோ அதுக்கு ம். வந்து எந்த அளவுக்கு இது இருக்குன்னு பார்க்கணும், ட்ராக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப ம். அது பாசிபிளி வந்துட்டு அதுக்காக வருவாங்க. அப்ப இன்ஃப்ளோ வந்து ம். கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ம். கவர்மெண்ட் பண்றாங்க, இப்போ 2 3 ஆக்ஷன் பண்றாங்க. பட் ஆனா எவ்வளவு இந்த மார்க்கெட்ல எவ்வளவு எஃபெக்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது, பார்க்கணும். ம். So, ருப்பி வந்து வைபவ் சூரியவன்ஷி மாதிரி 90ஸ்ல சுத்திட்டு இருக்கு. எப்போ செஞ்சுரி அடிக்குமோ தெரில. வீடியோ அனாலிசிஸ்க்கு ஃபுல் வீடியோவை பாருங்க.